இங்கிலீஷில் லாங் சென்டென்சஸ் எப்படி ஈஸியாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி 2 சிம்பிள் சென்டென்சஸை கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் ரொம்ப ஈஸியாக ஒரு லாங் சென்டென்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட், ஒரு சிம்பிள் சென்டென்ஸை எப்படி நம்ம லாங் சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னென்னா, அந்த சென்டென்ஸில் இருக்கிற நவுன்ஸுக்கு எனஃபான அட்ஜெக்டிவ்ஸை ப்ரொவைட் பண்ணுறது. புக் அப்படிங்கிற நவுனுக்கு மை அண்ட் ஓல்ட் அப்படிங்கிற 2 அட்ஜெக்டிவ்ஸை கொடுக்கலாம். அதே மாதிரி டேபிள் அப்படிங்கிற நவுனுக்கு உடன் அப்புறம் நியூ அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்ஸை கொடுக்கலாம். இந்த அட்ஜெக்டிவ்ஸை நவுன்ஸுக்கு முன்னாடி அடுக்கி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மை ஓல்டு புக் இஸ் ஆன் த நியூ வுடன் டேபிள் அப்படிங்கிற சென்டென்ஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, அந்த நவுன்ஸ் மேலே நம்ம செஞ்ச ஆக்ஷன் இல்லைன்னா அது சம்மந்தப்பட்டிருக்கிற ஆக்ஷனை உள்ளே கொண்டு வரலாம். ஓல்டு புக்குக்கு நேற்று வாங்கின அப்படிங்கிற ஆக்ஷனையும், உடன் டேபிளுக்கு நான் டிக்ஷனரி வச்சிருக்கிற அப்படிங்கிற ஆக்ஷனையும் நம்ம இணைக்கிறோம். இதுக்கு கன்ஜங்ஷன்ஸோட ஹெல்ப் ரொம்ப வேண்டியிருக்கு. ஐ பாட் எஸ்டர்டே அப்படிங்கிற ஆக்ஷனை ஓல்டு புக்கு கொடுக்கறதுக்கு தேட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வேர் ஐ கீப் மை டிக்ஷனரி அப்படின்ட்டு உடன் டேபிளுக்கு அந்த ஆக்ஷனை லிங்க் பண்ணியிருக்கோம். கன்ஜங்ஷனை அந்த நவுனுக்கு, அதாவது புக் அப்படிங்கிற நவுனுக்கு அடுத்து தேட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டேபிள் அப்படிங்கிற நவுனுக்கு அடுத்து வேர் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெலவெண்ட் ஆக்ஷன்ஸை அந்த கன்ஜங்ஷனுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்கணும். எப்படி ரீட் ஆகும்னா, மை ஓல்டு புக் அப்படிங்கிற நவுனுக்கு அடுத்து தேட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன், தேட்டுக்கு அப்புறம் நம்ம அது மேலே பண்ண ஆக்ஷன் ஐ பாட் எஸ்டர்டே, அதுக்கப்புறம் டேபிள் அப்படிங்கிற நவுனுக்கு அப்புறம் வேர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன், அப்புறம் ஐ கீப் த டிக்ஷனரி அப்படிங்கிற ஆக்ஷன். ஸோ இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மை ஓல்டு புக் தேட் ஐ பாட் எஸ்டர்டே இஸ் ஆன் த டேபிள் வேர் ஐ கீப் த டிக்ஷனரி அப்படிங்கிற சென்டென்ஸ் கிடைக்கும். இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, நேற்று நான் வாங்கின என்னோட ஓல்டு புக்கு டிக்ஷனரியை வச்சிருக்கிற என்னோட புது உடன் டேபிளில் இருக்குது அப்படிங்கிறது. அந்த நவுனை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு அந்த கன்ஜங்ஷன் மாறும். இப்போ ஒரு ஆளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஹூ அப்படின்னு சொல்லணும். ஸோ இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் க்யூவில் காத்துக்கிட்டு இருந்த ஆள் ஒரு கையில் இருந்த புக்கை வாசித்தார் அப்படின்னு தமிழில் இருக்குது. இதில் ஒரு ஆள் புக்கு அப்படிங்கிற 2 நவுன் இருக்குது. ஆக்ஷன் வந்துட்டு ரீடு. அப்போ இதை சென்டென்ஸு எ மேன் ரெட் எ புக் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆனால் அந்த மேனுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்கோம், க்யூவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னுட்டு. அதே மாதிரி புக்குக்கு இன்னொரு ஆக்ஷன், அவர் கையில் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இந்த 2 ஆக்ஷனையும், அந்த மேனுக்கு க்யூவில் இருந்தார் அப்படிங்கிறதையும், புக்குக்கு அவர் கையில் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணும்போது எ மேன் ஹூ வாஸ் வெயிட்டிங் இன் த க்யூ ரெட் எ புக் விச் வாஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னுட்டு மேனுக்கு ஹூ அப்படிங்கிற கன்ஜங்ஷனையும் புக்குக்கு விச் அப்படிங்கிற கன்ஜங்ஷனையும் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணியிருக்கோம். இப்போ 2 மெத்தட் பார்த்துருக்கோம். இதில் முதல் மெத்தடில் நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணி சென்டென்ஸை லென்தன் பண்ணோம். 2வது மெத்தடில் நவுனுக்கு அடுத்து ஒரு கன்ஜங்ஷன் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அது மேலே என்ன ஆக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லி சென்டென்சஸை லென்தன் பண்ணோம். ஸோ 2 மெத்தடையும் மிக்ஸ்அப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.